இந்த அம்மா கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலை இல்லை. கசங்கி போன, நைந்து போன ஒரு சேலையை கட்டிக்கொண்டு கையிலே ஒரு அலுமினிய தூக்குவாளியை வைத்துக்கொண்டு நிற்கிறார். அவருக்கு மகா பெரியவரை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு மகான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு தெரியும். நம்ம ஊர் கோயிலுக்கு ஒரு மகான் வந்திருக்காரு, இவரை பார்த்தாவது நம்ம கஷ்டம் தீருதா அப்படின்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த அம்மையார் வந்து நிற்கிறாரு. கூட்டத்தில் வரிசையில் நிற்கிறவாலாம் இவரை பார்த்த உடனே இவங்களுடைய உடையை பார்த்த உடனே ஒதுக்குகிறார்கள். வரிசையிலே ஒருத்தரும் பக்கத்தில் நிற்க விட மாட்டேங்கிறாங்க. இந்த அம்மா போய் சோர்ந்து போய் ஒரு ஓரமாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து விடுகிறார், ஒரு மரத்தடியிலே. இந்த அம்மாவுடைய வாழ்க்கை எப்படின்னா, இளம் வயதிலே இவர்கள் ஒரு வணிக குடும்பத்தை சேர்ந்த பெண். உடைய கணவர் எண்ணெய் வியாபாரம் செய்பவர், அந்த கொல்கத்தா பக்கத்தில் இருக்க கிராமத்தில். அந்த கணவர் இளம் வயதிலே இறந்து போகும்போது 4-5 பிள்ளைகளோடு இந்த அம்மா தவிச்சிருக்கா. கணவன் வீட்டிலையும் ஆதரவில்லை, இவர் பிறந்த இடத்துலையும் ஆதரவில்லை. குழந்தைகளோடு சிரமப்பட்டு கொண்டு அரை வயிறு கால் வயிறு என்று நாட்களை ஓட்டி கொண்டிருக்கிறாள். இருந்த பொருட்களை எல்லாம் விற்று சாப்பிட்டு விட்டாகிவிட்டது. இனி என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கும் போதுதான் மகா பெரியவர் வந்திருக்கிறார் என்ற செய்தி விளக்கு. இப்படிப்பட்ட ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் இருக்கிற அந்த பெண்மணி மகானை பார்த்து ஆசீர்வாதம் பெற்று சென்றாலாவது நம் வாழ்க்கையிலே ஒரு விடிவு வருமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வர்றா. ஆனால் அவளை பார்த்து மற்ற மக்கள்லாம் முகம் சொல்லிக்கிறார்கள், பக்கத்திலே அருகிலே நிற்க விட மாட்டேங்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே அவள் மனம் தளர்ந்து போய் ஒரு மரத்தடியிலே போய் அமர்ந்து விடுகிறாள். இந்த பரபிரம்மத்திற்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்குமா? உள்ளே உட்கார்ந்துக்கிட்டே பார்க்குறாரு. சரி, ஒரு விஷயம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மகா பெரியவருக்கு தெரியுது. இந்த அம்மா மனசுக்குள்ளே நினைக்கிறா, நீங்கள் யார் எவருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுடைய கருணை எனக்கு வேணும், உங்களுடைய அனுக்கிரகம் எனக்கு வேணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு இருக்கா. உடனே மகா பெரியவர் காதில் அதுக்கு விழுகாமல் இருக்குமா? அந்த தெய்வத்தின் காதில் விழாமல் இருக்குமா? உடனே தன் அருகில் இருக்கிற ஒரு அணுக்க தொண்டரை கூப்பிடுகிறார். நீ கோயிலுக்கு வெளியிலே போய், ஒரு மரத்தடி இருக்கு, அந்த மரத்தடியில் ஒரு பெண் உட்கார்ந்துருப்பா, அவள் கையில் ஒரு தூக்குவாளி இருக்கும், அதை வாங்கிட்டு